அனைவருக்கும் வணக்கம். தவிழுலக சக்கரவர்த்தி திருவாலபுத்தூர் அண்ணன் அவர்களின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களை பற்றி பேசுவது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. அதே நேரத்தில் ஒரு பக்கம் வருத்தமாகவும் உள்ளது, அவர்கள் இல்லை என்று. இருந்தாலும் அவர்கள் அனைவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனிதர். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ரொம்ப பெரிய மாபெரும் மேதை. எங்கள்கிட்ட நல்ல ஒரு பாசமாக இருப்பாங்க. காரணம், எங்கள் தாத்தா அப்பாட்டெல்லாம் ரொம்ப கூட இருந்திருக்காங்க, ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. அதனால் சமூகத்தில் நம்ம பையனும் நல்லா வரணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அவங்க நிறையா வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க அண்ணனோட வாய்ச்சி நிறையா வாய்ச்சிருக்கோம். அவங்களோட வாய்ச்ச முதல் கச்சேரி திருவாலபுத்தூரில் அண்ணன் விழா பண்ணுவாங்க. அந்த விழாவில் எங்களை வாசிக்க வச்சாங்க. அந்த அந்த விழாவில் திருப்பாம்பரம் அண்ணன்கள், திருப்பாம்பரம் பிரதர்ஸ் அவங்க ஒரு மேளம் வாய்ச்சாங்க. நாங்கள் ஒரு திருமாலம் பிரதர்ஸ், நாங்கள் ஒரு மேளம். அண்ணன் மற்ற எல்லாரும் தனித்தொழில் நிறைய பேர் வாய்ச்சாங்க. ரொம்ப எல்லாருக்குமே நல்லது நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்க நிறையா கச்சேரி அவங்களோட வாய்ச்சிருக்கோம் அண்ணனோட. அவங்க விழாவிலேயே எங்கள் மாயவரத்தில் வண்டிகாரத்தில் மாரிமங்கலில் அந்த விழாவில் எங்களை வாசிக்க சொன்னாங்க. மாயவரம் சியாமலா தேவி கோயிலில் அவங்க செய்கிற விழாவில் அதுலேயும் வாசிக்க வச்சு எல்லாத்துக்கும் அவங்களே வாசிப்பாங்க. நல்லா ஊக்கப்படுத்துவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட வாசிக்கிறப்ப. அது மாதிரிக்கு நிறையா ஆந்திரா, கர்நாடகா அங்கெல்லாம் நிறையா அண்ணனோட வாசிச்சிருக்கோம். அது பெரிய பெரிய பாக்கியம் எங்களுக்கு. அது மாதிரிக்கு நெல்லூரில் மறக்க முடியாத அண்ணனோட ஒரு கச்சேரினா அது நெல்லூர் கச்சேரி, ஆந்திராவில். நெல்லூர் அப்போல்லாம் பஸ்ஸில் போய் போகிற டைம். அப்போ இங்கேருந்து போயாச்சு, நெல்லூர்லேருந்து பஸ்ஸில் போகிறோம். ட்ரெயினில் இங்கேருந்து போயாச்சு, சென்னையிலேருந்து நெல்லூருக்கு பஸ்ஸு. நெல்லூர் போகிற வரைக்கும் அண்ணன் கூட தான் உட்காந்துட்டு அண்ணன்ட்ட பேசிட்டு போகிறோம். ரொம்ப நம்மளுக்கு புத்திமதியெலாம் நிறையா சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை பற்றி நிறையா நெல்லூர் போகிறதுக்குள்ளே அவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க. அப்பாவை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எங்களுக்கும் நிறையா இப்படி நடந்துக்கணும்ப்பா, அப்படிலாம் இருக்கணும் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. போய் நெல்லூரில் போய் நல்ல விதமாக நெல்லூருக்கு அண்ணன் ஒரு தோல், சிவகுரன் ஒரு தோல். ரொம்ப சிவகுரனும் அப்படி தான் ரொம்ப அண்ணன் மாதிரிக்கே என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரிக்கே நிறையா கச்சேரி அண்ணனோட வாசிச்சிருக்கோம். வாசிக்கிறப்ப நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ராகம் வாசிக்கிறப்ப சரி, ராகம் வாசிக்கிறப்ப உடனே பலே ஷபாஷ் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அண்ணன் பழைய சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறதுக்கு வரும். நம்மளுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக சங்கதிகள்லாம் வரும். ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவங்க, ரொம்ப நல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரிக்கு அந்த கீர்த்தனைகளுக்கு அவங்க வாசிக்கிறதும் அப்படி தான். சும்மா அந்த கீர்த்தனையை சும்மா பிரமாதமாக கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு கீர்த்தனையோட ஒட்டி இன்னொரு நாதஸ்வரமாகவே வாசிப்பாங்க. பஜன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக வாசிப்பாங்க. தனி தனிக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த ராங்கோட வாசிப்பு. அந்த அருந்தாரமங்கலனும் திருவாலபுத்தூர்னும் வாசிக்கிறப்ப பார்த்துருக்கணும். அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய வாசிப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறப்ப அந்த தனியை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அதை அவ்வளோ ஒரு எங்களை கவரும் அந்த தனி அவங்க வாசிக்கிற தனியாவர்த்தனம். அப்படி தான் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும் அவங்களுடைய அந்த தனியாவர்த்தனம். ரெண்டு பேரும் வாசிக்கிறது அவ்வளோ அழகாகவும், அவங்க ஆளும் ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அந்த வாசிச்சுட்டு அந்த அவங்க கையை எடுக்கிறது, அந்த ஸ்டைல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கவரும். அது மாதிரிக்கு தான் வாசிப்பாங்க. அவங்க அருதானம் வாசித்து விட்டுட்டு ஒரு ஸ்டைல் பண்ணி விட்டாங்கன்னா இவங்க ஒரு ஸ்டைல் பண்ணி அப்படியே அவங்க வளர்ந்தலை கையை தூக்குனாங்கன்னா இவங்க தொப்பி கையை கையோடு எடுத்து அப்படியே அந்த முடியை எடுத்து விடுவாங்க அண்ணன் திருவாலபுத்தூர்னு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த சின்ன பிள்ளைகள் ரொம்ப நாங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை அந்தளவுக்கு ரெண்டு பேரும் வாசிப்பாங்க. அது மாதிரி அந்த அந்த தனியிலையும்
புதுசு புதுசாக கலைப்பு வாசிப்பாங்க. அந்த தக்கத்தா தக்கத்தம் தக்க தக்கத்தா தக்க தக்கத்தம்ங்கிறத வந்து மாற்றி மாற்றி இவங்க ஒன்று அவங்க ஒன்று இவங்க ஒன்று மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆடியன்ஸை கவரும் அது. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு ரசிகர்கள் கூட்டம்லாம் இருந்திருக்குங்கன்னா அது ஒன்றும் சும்மாலாம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அதை அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக செய்வாங்க. அது மாதிரி அடுத்தது அதுவாரம்னா, துரோலபுத்திரன்னா, தஞ்சாவூர்னா, வேதாரண்யம்னா, அந்த 4 பேரும் வாசிக்கிறப்பையும் அப்படி தான் இருக்கும். அந்த தனி சூப்பராக இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அண்ணன் வந்து நல்லது செய்யணும், நல்லா இது பண்ணுவாங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரிக்கு எங்கள் மேலே தனி பிரியம் வச்சுருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னா, சிங்கப்பூர் அண்ணன் கச்சேரிக்கு போயிருந்தப்போ மாம்பழம் சிவானனும் இவங்களும் தான் கச்சேரிக்கு போயிருந்தப்போ தம்பி அங்கே ஸ்ருதிலயான்னு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான். தம்பி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்கள்லாம் பாட சொல்லி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இது மாதிரிக்கு சமூக நம்ம பிள்ளை வந்து இது மாதிரிக்கு எங்கள் ஸ்கூல் வச்சு நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஒரு மனசு அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் அண்ணனோட ஆசீர்வாதமும் அவங்க குடும்பம் மென்மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தம்பி சண்முகநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.